இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ரீ கர்ணேஸ்வரர் நடராஜர் கோயில். இந்த கோயில் வந்து 2000 ஆண்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 2004 வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டது. அதாவது இந்த பழைய கோயில் வந்து கிழக்கு வாசப்படி சாமியும் கிழக்கு நோக்கி தான் இருந்தார். ஆனால் சுனாமியின் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நடராஜர் வந்து தெற்கு பக்கம் திருப்பப்படுறார். அதுக்கு பிறகு என்னுடைய நிர்வாகத்தில் ஒரு சிந்தனையில் இருந்தாங்க. அதனால் இந்த தெற்கு பக்கம் திருப்பப்பட்டது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பல இங்கே வந்து பார்த்தவங்க சொன்னதுனால அது மறுபடியும் கட்டப்பட்டு மீண்டும் கட்டி இப்போது நடைமுறையில் உள்ளது. இந்த கோயில் ஒரு முக்கியமாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடு வடிவத்தில் உள்ள கோயில் இங்கே சுற்று வட்டாரத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த பிரமிடுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. பிரமிடுக்குள்ள பிரபஞ்ச சக்தி அப்படி எனக்கூடிய அந்த ஆற்றல் வந்து 3 மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த சக்தியை நம் நன்மைக்காக நாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கும் குறிப்பாக 3ல் 1 பங்கு ஹைட்டில் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் வந்து குவியும். அது பேர் வந்து கிங்ஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமிடினுடைய கிங்ஸ் சேம்பர். அந்த கிங்ஸ் சேம்பர் இந்த கோயிலில் வந்து நடராஜருடைய புருவ மத்தி பகுதியில் அதை குவிச்சிருக்கிறாங்க. அதனால் நடராஜ சுவாமியை பார்த்து நம்ம வணங்கி நம் பிரார்த்தனை வேண்டல் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக அதனுடைய பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலில் நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டல் சீக்கிரம் நிறைவேறும் என்பது இந்த கோயிலுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம். அதுபோக இந்த கோயிலை கட்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கிடெக்ட், அதாவது கட்டிடக் கலைஞர் சத்பிரேம் மயானி அப்படி எனக்கூடிய ஒரு பிரெஞ்சு ஆர்கிடெக்ட். அவர் ஆரோவில்ல ஒரு எர்த் இன்ஸ்டியூட் அப்படி எனக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. அவங்களுடைய கட்டடக்கலைகள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த கட்டடத்தை கட்டின செங்கற்கள் கூட பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டெபிளைஸ்டு கம்ப்ரஸ்டு எர்த் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு செங்கல்லால் கட்டப்பட்டது. அதுபோக வந்து இதை நிர்வாகம், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிதரா தர்ம அறக்கட்டளை எனக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் மூலம் நிர்வாகம். அதை நிறுவியவர் வந்து டாக்டர் கரண் சிங், ஜம்மு காஷ்மீர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் எல்லாம். கண்டிப்பாக இதனுடைய சிறப்பு வந்து தியானம் அப்படின்றதுனால தியானம் செய்ய இங்கே வரலாம்.